தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியில் நடத்தப்படும் என தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தையிட்டி விகாரை இடிக்கப்பட மாட்டாது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் 3,40,000 பேருக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்கள் தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது. அது குறித்த செய்திகளையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகளுடன் இன்று ஒரு முக்கியமான கேலிச்சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தல்களை நடத்தணும் என்று சொன்னால் முதல்ல நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு கொண்டு வரணும். அந்த தீர்ப்புக்காகத்தான் இப்போ அனைவரும் காத்திருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பு நாளை புதன்கிழமை இரவுக்கு முதல் நீதிமன்றத்தால் அந்த தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாளை இரவுக்கு முதல் அந்த தீர்ப்பு வந்ததன் பின்னர் வெள்ளிக்கிழமை விசேடமாக பாராளுமன்றம் கூடுகின்றது இது சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கு. எனவே வெள்ளிக்கிழமை கூடுகின்ற பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக விவாதிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. முன்னதாக வெளிவந்த தகவல்களின் அடிப்படையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு மாசத்துக்கு மேலாக நீடிக்கும் தானே. அதுக்கு பிறகுதான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாக விவாதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ வந்திருக்கிற தகவல்களின் அடிப்படையில் பட்ஜெட் விவாதம் இடம்பெறுகின்ற காலப்பகுதியிலேயே உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்தில் பேசப்படும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெறும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. தையிட்டி விகாரை இடிக்கப்பட மாட்டாது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசும்போது அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார். விகாரையை இடிப்பது பொருத்தமான தீர்வாக இருக்க முடியாது, அது பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே யாழ் மாவட்ட மக்களுடன் கலந்து பேசி இது சம்பந்தமாக சரியான ஒரு முடிவை எடுக்க முடியும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அத்துடன் இது சம்பந்தமாக களத்திலே குதித்திருக்கின்ற அரசியல் கட்சிகளையும் அவர் சாடி இருக்கின்றார். வர இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலை மட்டும் இலக்காக வைத்து இவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாகவும் இதனை இப்பொழுது பெருப்பிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். எனவே இதில் ஈடுபட்டிருக்கின்ற அரசியல் கட்சிகளினுடைய முழுமையான நோக்கம் இதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடி உள்ளூராட்சி சபை தேர்தல்களை எதிர்கொள்வது மாத்திரமே என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். மற்றபடி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிச்சயமாக நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர் வாக்குறுதி வழங்கியுள்ளார். IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நேற்று பிரதமர் அலுவலகத்திலே நடைபெற்றிருக்கின்றது. இதன்போது இலங்கையினுடைய பொருளாதார திட்டங்கள், வரி முறைமைகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களை பொருத்தி அவற்றை ஏற்றுமதி செய்கின்ற தொழில் மூலமாக 450 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வருமானம் கிடைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கைத்தொழில் தொழில் முயற்சிகள் பிரதி அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க அவர்தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கார். கடந்த 2024ஆம் ஆண்டில் இலங்கைக்கு வாகனங்களை பொருத்தி அசம்பிள் பண்ணி அவற்றை ஏற்றுமதி செய்கின்ற அந்த தொழில் மூலமாக 450 மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வருமானம் கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அதோட இலங்கை முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 17 இடங்களில் இந்த அசம்பிள் சென்டர்ஸ் இருக்காம். அந்த 17 இடங்களில் வாகனங்களை பொருத்துகின்ற நிலையங்கள் இருக்காம். இதற்கான உதிரி பாகங்களை உற்பத்தி செய்வதற்கு சிறிய மற்றும் பெரிய கைத்தொழிற்சாலைகள் 78 கைத்தொழிற்சாலைகள் இலங்கை முழுவதும் இருக்காம். அந்த 78 கைத்தொழிற்சாலைகளையும் உற்பத்தி செய்யப்படுற உதிரி பாகங்களை இந்த 17 பொருத்து நிலையங்களுக்கு அனுப்பி வாகனங்களை உருவாக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகின்றார்கள். இதன் போதுதான் இந்த பாரிய அளவு லாபம் கிடைத்திருப்பதாக அமைச்சர் சொல்லியுள்ளார்.
லஞ்சம் பெற்றுக்கொண்டார் என்ற குற்றச்சாட்டுக்காக அரசாங்க ஊழியர் ஒருவருக்கு 56 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை நேற்று விதிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு பிரதேச சபை அலுவலகத்தில் வேலை செய்கின்ற ஒரு தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த வீதி அபிவிருத்தி திட்டங்கள் செய்கிறதானே, அதற்கு விலை மனுக்கள் கோர்றதானே, அதில் ஏதோ லஞ்சம் வாங்கியிருக்கிறார். அந்த லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக அவர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 56 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனையை விதித்த நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீதிபதி நவரத்ன மாரசிங்க அவர் தான் இந்த தண்டனையை வழங்கி இருக்கின்றார். 56 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை இருந்த போதிலும் கூட 7 ஆண்டுகளில் அந்த தண்டனையை அவர் அனுபவிக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த 7 ஆண்டுகளும் கடூழிய சிறை தண்டனையாக இருக்கும். அதோட அதில் அவர் பெயிலில் போக முடியாது, அதாவது பிணையில வெளியில் போக முடியாது, அல்லது பொது மன்னிப்பு வழங்கப்பட முடியாது. அந்த 56 ஆண்டுகள் தண்டனையை 7 ஆண்டுகள் முழுமையாக அவர் அனுபவிக்க வேண்டும். எனவே வர வர இலங்கையில் தண்டனைகள் கடுமையாகி கொண்டு போகுதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுது. ஏனென்று சொன்னால், இப்போ ஒரு கிழமைக்கு முதலும் கூட கொழும்பு விமான நிலையத்தில் பணிபுரிந்த ஒரு ஊழியருக்கு 25 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அவர் என்ன குற்றம் செய்தவர் என்று சொன்னால், ஒருத்தர் வெளிநாட்டில் இருந்து கேமராக்கள் கொண்டு வந்திருக்கிறார், சிசிடிவி கேமராக்களை கொண்டு வந்திருக்கிறார், 30 கேமராக்கள் கொண்டு வந்திருக்கிறார். அந்த 30 கேமராக்களை செக் பண்ணாமல் லஞ்சம் வாங்கி கொண்டு 11,000 ரூபாய் லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த கேமராக்களை உள்ளே வர அனுமதித்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த குற்றத்தை செய்தது 2016ஆம் ஆண்டாம் அப்ப செய்தவராம். அதுக்கான விசாரணைகள் இடம்பெற்று அவருக்கு 25 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது போன கிழமை. அதனைத் தொடர்ந்து நேற்று இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது. தொழில்நுட்ப உத்தியோகத்தருக்கு இவர் எந்த பிரதேச சபையில் வேலை செய்கிறார் என்று சொன்னால், மொனராகலை மாவட்டத்தில் இருக்கின்ற மாதுல்ல என்று சொல்லப்படுற ஒரு பிரதேச சபை. அந்த பேர் சில உச்சரிப்பு பிழையாக இருக்கலாம் என்று சொன்னால், இது ஆங்கில ஊடகத்தில் வந்த செய்தி. எனவே மாதுல்ல என்று சொல்லப்படுற ஒரு பிரதேச சபையில் வேலை செய்கிற தொழில்நுட்ப உத்தியோகத்தருக்கு தான் இந்த 56 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை வழங்கியிருக்கின்றது கொழும்பு மேல் நீதிமன்றம். அதே வேளையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற நீதவான் நீதிமன்றத்திலும் நேற்று ஒரு வழக்கு ஒன்று இடம்பெற்றது. இந்த வழக்கு யாருக்கு எதிரானது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்திய மீனவர்கள் 15 பேருக்கு எதிரான வழக்கு. அவர்கள் கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி கிளிநொச்சி மாவட்ட கடற்கரையில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருந்தார்கள். நேற்று அவர்களுக்கான விசாரணைகள் இடம்பெற்று அந்த 15 பேருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், தலா 50,000 ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. அது அந்த 15 பேருக்கு. இந்த 15 பேரை மேத்தி கொண்டு வந்த படகோட்டி இருக்கிறார் தானே, அவருக்கு 20 மில்லியன் ரூபாய் குற்றப்பணம், 20 மில்லியன் ரூபாய் சொன்னால் 2 கோடி ரூபாய் குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான தீர்ப்பொன்றை நேற்று வழங்கி இருக்கின்றது கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றம். 3,40,000 இலங்கையர்களுக்கு வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் என்று சொல்லி இருக்கிறது தானே, இதுல அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களுக்கான ஒரு செமினார் மாதிரி நேற்று நடந்திருக்குது கொழும்புல. அந்த செமினார்ல தான் ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னா, இந்த வருடம் 2025ஆம் ஆண்டில் 3,40,000 இலங்கையர்களுக்கு பல்வேறு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கணும் சொல்லி, எனவே அந்த வெளிநாட்டு முகவர் நிலையங்கள் ஊடாக இவர்கள் விண்ணப்பித்து குறிப்பிட்ட அந்த நாடுகளுக்கு போய் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். எந்தெந்த நாடுகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, குவைத்தில் 84,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்காம். எனவே இந்த வருடம் இலங்கையைச் சேர்ந்த 84,000 பேர் குவைத்துக்கு செல்ல இருக்கின்றார்கள். அதே போல துபாயில் 50,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளாம், சவுதி அரேபியாவில் 52,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளாம், இஸ்ரேலில் 15,900 பேருக்கு வேலை வாய்ப்புகளாம், அதே போல ஜப்பானில் 9,000 பேருக்கும், சவுத் கொரியாவில் 8,000 பேருக்கும் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே 2025ஆம் ஆண்டில் 3,40,000 இலங்கையர்களுக்கு இந்த குறிப்பிட்ட நாடுகளில் வேலை வாய்ப்புகள் பெற்றுக் கொடுக்கப்படும் என சொல்லப்படுகின்றது. இதன் மூலம் 7 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அந்நிய செலாவணி ஈட்டிக் கொள்ளப்படும் என தாங்கள் எதிர்பார்ப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஆர்வம் உள்ளவர்கள் விண்ணப்பித்து, அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் ஊடாக விண்ணப்பித்து இந்த குறிப்பிட்ட நாடுகளில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் என சொல்லப்படுகின்றது. அதே வேளையில் கடந்த 2024ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3,14,000 இலங்கையர்கள் வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார்கள். போன வருஷம் 3,14,000 பேர். அவர்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட வருமானம் எவ்வளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6.51 பில்லியன்
பில்லியன் டாலர்ஸ், $6.51 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் அந்நிய செலாவணி ஈட்டிக் கொள்ளப்பட்டதாம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஒரு ஓட்ட போட்டி ஒன்று நடக்குது. அந்த ஓட்ட போட்டியில் ஒரு ஆள் பிச்சு கொண்டு ஓடுறார், முன்னணியில் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அவர் யாருன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. அவரோட போட்டி கோடினாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்க, மற்றவர் ஒரு ஆள் கீழே விழுந்து போய் கிடக்கிறார். அவர் பெரும்பாலும் மஹிந்த ராஜபக்சவாக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கரை முன்னுக்கு ஓடிக்கொண்டு வரார். அவருடைய இடுப்பில் ஒரு சிவப்பு துண்டு ஒன்று இருக்குது. அந்த சிவப்பு துண்டையும் பறித்து கொண்டு ஓடிக்கொண்டு போகிறார். அந்த சிவப்பு துண்டு யாருடைய துண்டுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எனவே கீழே விழுந்து கிடக்கிறவர் கட்டாயம் மஹிந்த ராஜபக்சவா தான் இருக்கணும். அந்த போட்டி ஆரம்பித்த நாள் செப்டம்பர் 21 நடக்குது, ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற நாள். எனவே அந்த நாள் ஆரம்பித்த ஓட்ட போட்டி இப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார். மற்றாக்கள் ஒரு ஆள் கீழே முட்டுக்கால் இருக்கிறார், ஒரு ஆள் குனிஞ்சு போயிருக்கிறார், ஒரு ஆள் கீழே விழுந்து போய் கிடக்கிறார். எனவே இப்போதைக்கு அவையில் எழும்புற நோக்கம் கிடையாது, அவையால் எழும்பவும் முடியாது, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை வெல்லவும் முடியாதுன்றதை மிக தெளிவாக சொல்லுது இந்த கேலி சித்திரம். எனவே இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு சில கருத்துக்கள் வருந்தானே, அந்த கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.